மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நீலகிரி தொகுதியிலிருந்து பார்க்கின்றோம். மற்றும் ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவரே நீலகிரிக்கு வந்து திரு எல் முருகனுடன் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் ராஜ்யசபா எம்பியாக ரொம்ப சமீபத்தில் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்திலிருந்து எல் முருகன். ஆனாலும் கூட மக்களவை தேர்தலிலும் களமிறங்குகிறார். நீலகிரி தொகுதியில வேட்பாளராக ஸ்டார்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி தான் நீலகிரி. அவருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடியவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா, சிட்டிங் எம்பியும் கூட திரு ஆர் ராசா. ஆர் ராசாவுக்கு எதிராக பாஜக வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சி. உடன் பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப போட்டியிடக்கூடிய எல் முருகன் ரொம்ப சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் ராஜ்யசபா எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 6 ஆண்டுகள் ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பிருந்தும் கூட மக்களவை வேட்பாளராகவும் பாஜக சார்பாக நீலகிரி தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் பாஜக தலைவர், இந்நாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உடன் இந்நாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை IPS. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.